சிறகடிக்கும் ஆசை தொடரில் புடவை வாங்குறாங்க விஜயா. அதில் கொடுக்கறதுக்கு பணம் எடுக்க சொல்லி பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பார்வதி போய் பணத்தை பார்க்குறாங்க, பணம் இல்லை. பத்திரி அடித்து போய் விஜயா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் புடவைக்காரங்களை அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டு பணத்தை தேடுறாங்க. இங்கே தானே வச்ச பணம் எங்கே போச்சுன்னு தேடுறாங்க. அப்புறம் புடவை மடித்து வச்சுக்கிறத பார்த்துட்டு, புடவை மடிக்க இங்கே மீனா வந்தால, அவள் பூக்காரி தான் திருட்டு குடும்பம், அவன் தான் எடுத்துறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி, மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, கொடுத்த பூக்கு கூட காசு வாங்கல, அவன் மேலே பழி போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் விஜயாவுக்கு மிஸ் கால் கொடுக்குறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. பார்வதி சொல்கிற மாதிரியும் இவங்க கேட்குற மாதிரியும் மீனா பணம் திருடின மாதிரியும் சொல்கிறதா பேசிக்கிறாங்க. அதை கேட்குற அண்ணாமலை முத்து எல்லாம் கோவப்படுறாங்க. ஒரு காலத்தில் மீனா இவர் இப்படி ஒரு காரியத்தெல்லாம் பண்ண மாட்டா, என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ பேச வேணாம் அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவும் விஜயா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பணத்தை காணோன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு முத்து சொன்ன உடனே ராகினியோட முகம் ஒரு மாதிரி மாறுது. பிறகு அழுதுட்டு இருக்கிற மீனாவை சமாதானப்படுத்துகிறாரு. நம்ம பார்வதி ஆண்டியை போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு மீனாவை அழுக வேணான்னு சொல்கிறாரு முத்து. பார்வதி கிட்ட முத்து பேசும்போது ராகினிக்கு பணம் இருக்கிற இடம் தெரியும்னு சொல்லுவாரா?